பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி இல்லத்தில் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் பஹல்கமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 28 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் இல்லத்தில் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், விரிவான தகவல்கள். அதாவது நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 28 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மிகவும் கண்டனத்திற்குரிய இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சிக்கியிருக்கின்ற ஏராளமானவர்களை தங்களது மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அதிகாலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நேரடியாகவே சந்தித்து ஆறுதல் கூறினார். இது மட்டுமில்லாமல் உயிரிழந்த 28 பேரினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இது மேலும் சம்பவம் நடைபெற்ற, அதாவது துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற பெஹல்காமுக்கு நேரடியாகவே சென்று அங்கு பார்வையிட்டார். அங்கிருந்த ராணுவ வீரர்களிடம் இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். இந்த காலையிலேயே 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவர் இல்லத்தில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சென்றிருப்பதால் இந்த பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று முன்பு தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கிறார். அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு விட்டு அவர் வந்ததுக்கு பிறகு தற்போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் வைத்து பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு சூழ்நிலை சம்பந்தமாகவும் இதுபோன்று அசம்பாவித சம்பவங்கள் நடந்தாலோ நடத்தப்படுவது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நாட்டினுடைய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை எவ்வாறு அதிகரிப்பது, மாநிலங்களில் பாதுகாப்புகளை எவ்வாறு அதிகரிப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக தற்போது இந்த பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.